எங்களுக்கு நீதி வேணும். அவளை கையில் தரணும், அவளை எங்கிட்ட கையில் தரணும், அவளை அவனையும் தரணும். அவளை போட்ட எங்களை பிள்ளைய போட்ட மாதிரி அவளையும் போடணும். நாங்கள் கிணத்துக்குள்ள போடணும், போட்டால் தான் எங்களை ஆத்மா சாந்தி அடை. அவளுக்கு தரணும், எங்களை கையில் தரணும். எங்களை புள்ள பட்ட பாடு அவளுக்கு என்ன தெரியும்? அவள் நகையை கொண்டு எடுத்து போட்டு விட்டிக்கலாம். ஏன் கொண்டவள் உயிரை கொண்டவள், அவளையும் தரணும் எங்களை கையில். நகை கொண்டு எடுத்து போக வேண்டி நாற்பதாம் கிராமத்தில் காணாம போன 24 நாட்கள் காணாமல் நானும் தொலைபேசியில் போலீஸ் அவங்க மக்களோட நிலப்பாடுகளுக்கு ஆர்ப்பாட்டமானது, இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது உண்மையிலே 40ஆம் கிராம மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த போராட்டத்துக்கான முழுமையான ஆதரவை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இதிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் இருக்கு. எங்களுடைய தாயகத்திலே பல இவ்வாறான கொலை சம்பவங்கள் கடந்த பல ஆண்டுகளாக நடந்திருக்கின்றது. இந்த 40ஆம் கிராம மக்கள் மிக முக்கியமான ஒரு உதாரணமாக வித்யா என்ற மாணவியுடைய அந்த கொலை ஒரு முன்னுதாரணமாக வைத்து அந்த கொலை நடந்த பொழுது எவ்வாறு அரசு செயல்பட்டதோ அதே போல இந்த கொலையை ஒரு முக்கியமான ஒரு விடயமாக எடுத்து அரசு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்துள்ளார். மாவட்டத்தில் அடுத்தடுத்ததாக 3 கொள்ளையோடு சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. மட்டக்களப்பு பஸ் நிலையத்தில் ஒரு கொள்ளை சம்பவம், அதாவது மயக்க மருந்து கொடுத்து ஒரு பெண்ணை மயக்கி அவருடைய தாலி நகைகளை கொள்ளையடித்திருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக 2வது பம்மியடி ஊற்று 40ஆம் கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை அவர்கள் ஓட்டோவில் ஏற்றி வந்து அவரிடமிருந்த தங்க நகைகளை அபகரித்துவிட்டு பட்டிப்பளை நெல்லிக்காட்டில் இருக்கின்ற ஒரு பான் கிணறு பாழடைந்த கிணற்றில் அவரை தூக்கி போட்டிருக்கின்றார்கள். 28ஆம் தேதி கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அவர் அந்த கிணற்றில் போடப்பட்டார்கள். இது சம்பந்தமாக களுவாஞ்சிக்குடி போலீஸ் ஸ்டேஷனில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் முறைப்பாடுகள் செய்திருந்தார்கள். ஆனால் 28ஆம் தேதியிலிருந்து மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு தேடலும் நடைபெற்று அவர் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் பவுனதீவில் காணப்படுகின்ற பொத்தியாவிலையைச் சேர்ந்த ஒரு பெண், அதாவது குறிப்பிட்ட பெண் இதே மாதிரி கடத்தப்பட்டு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு அவருடைய குழந்தையை வயலில் வீசிவிட்டு இவர்கள் அந்த தாயை அதே கிணத்தில் போட்டிருந்தார்கள். அந்த கிணத்தில் அந்த தாய் சத்தம் போடுகின்ற சத்தம் அடுத்த நாள் காலமே ஒரு இளைஞனுக்கு கேட்டதின் பிரகாரம் போலீசாருக்கு அறிவித்த பின்னர் தான் அந்த கிணற்றில் ஏற்கனவே 28ஆம் தேதி கொலை செய்யும் முயற்சியோடு தூக்கி போடப்பட்ட நலாயினி ரவி என்பவர் அந்த கிணற்றில் 22 நாட்களாக கொல்லப்பட்டும் அவர் கண்டுபிடிக்கப்படாமல் அவருடைய பிரேதம் அங்கு கிடந்திருக்கின்றது. எடுத்துக்கொண்டு மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல பொலிஸ் நிலையங்கள் இருந்தும் இவ்வாறான செயல்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் ஒரு மந்தமான நிலையில் இருக்கின்றது என்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு அப்பால் பல குற்றச்செயல்களும் கூட இந்த பல நிலையங்கள் இருந்து அவற்றை கடந்து நடந்து கொண்டிருக்கின்றன. உறுதியான நடவடிக்கை எடுப்பதற்கு பொலிஸ் திணைக்களமும் அரசும் மிக உருவகத்துடன் செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நியாயமான வேண்டுகோளை அதிகாரிகள் சகலம் செவிசாய்த்து உடனடியாக இதற்கான நீதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அனைவரும் ஒத்துழைத்து நடைமுறைப்படுத்துவோம் என்ற உடலாக தான் நாங்கள் கண்டெடுத்ததாக நாங்கள் அறிகிறோம். எனவே இந்த குற்றவாளிகள் பிடிபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தண்டனை சரியான முறையிலே இந்த இலங்கையிலே நடைபெற வேண்டும். குற்றவாளிகளுக்கு குற்றவாளிகளுக்கு சார்பாக எந்த ஒரு சட்டத்தன்மைகளும் ஆஜராகக்கூடாது. சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல நம்முடைய மக்களுடன் நாங்கள் இந்த இடத்துல வெளிப்படுத்துவதற்காக பாதிப்பு வந்திருக்கின்றோம். எனவே சட்டம் தன் கடமையை ஒழுங்கான முறையிலே செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய அபாவாகவும் இருக்கிறது.
கூடாது. எங்களுக்கு நீதி வேண்டும். நீதி அவங்களால் அரசாங்கத்தால் நீதி வழங்க இல்லாட்டி பொதுமக்கள்கிட்ட தாங்கும். நாங்கள் நீதி கொடுக்கோம் அவங்களுக்கு. இந்த இலங்கையில் இப்படி ஒரு கொடூரமான இனி எந்த சவமும் வரக்கூடாது. எந்த பெண்மணிக்கு இப்படி ஒரு கொடூரம் நடக்கக்கூடாது. அவங்க சொல்கிறாங்க இத்தனை மணிக்கு 3:30 நாங்கள் கொண்டு போட்டு கிணத்துலாண்டு அவங்க கொண்டு போட்டு அவன் ஒரு பொம்பளை தான். அப்படியானவ என்னத்துக்காக அவன் அப்படி ஒரு குழியை செஞ்சு கொண்டு எந்த ஒட்டு துணியும் இல்லாம கொண்டு கிணத்துக்கு போட்டவன் அவ செஞ்சது அநியாயம். அவளை கையில வரணும். அவளை நாங்க கிணத்துக்கு போடணும். அவளை கிணத்துக்கு அவங்க உயிர் போனானு எங்களுக்கு அவங்களுக்கு தூக்கு தண்டனை அனுமதி கிடைக்கணும். விரைவில் கிடைக்கணும். எங்களது ஊரே அந்த அழிஞ்சமா இருக்கு. அவர் அப்பாவி பெண்ணவ என்ன போல ஒரு பெண்டாவும் இந்த நிலைமை எங்களுக்கு வரப்படாது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே வரப்பட இந்த கள்ளக்குறிச்சி வரப்பட கள்ளக்குறிச்சி இந்த பெண்மணிகள் எல்லாம் பயங்கரமாக தெரியுது. மட்டக்களப்பு